இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். எங்கள் துக்கங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் அறிந்து அவற்றையெல்லாம் சந்தோஷமாக மாற்றுகின்ற வல்லமை படைத்த இயேசு ஆண்டவரே, நீர் செய்கிற நல்ல செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு புனித பவுல் கொரிந்து நகரில் தனது பணியை செய்து கொண்டு ஓய்வு நாட்களில் இயேசுவின் நற்செய்தியை போதித்தார் என்பதை பற்றி தெள்ளம் தெளிவாக நமக்கு விளக்குகிறது. தன்னுடைய பணியை செய்து கொண்டு ஆண்டவரின் நற்செய்தியை போதித்தது போல நாமும் இறைவனின் பிள்ளைகளாக வாழ்வோம். ஆண்டவர் நம்மையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடல் அளவில் இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு முன்பாக பல நல்ல அறிவுரைகளை கூறுகின்றார். இவ்வாறு நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். இறைவனுக்காக, இயேசுவுக்காக, தூய ஆவிக்காக நாம் வாழும் பொழுது உலகத்தை சார்ந்த மக்கள் நம்மை துன்புறுத்துவார்கள். ஆனால் இயேசுவைப் போல நம்பிக்கையோடு நாம் வாழும் பொழுது, கடவுளின் பணியை நிறைவாக செய்யும் பொழுது கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த வேளையிலே நாம் ஜெபிப்போம். நமக்காக, நம்மோடு இருப்பவர்களுக்காக, நம்மை துன்புறுத்துவர்களுக்காக, மேலும் நம் குடும்பத்தில் இருக்கிற நோயாளிகள், குழந்தைகள், இளையோர்கள் ஆசீர்வதிக்கும்படியாக குடும்பத்தில் அமைதி, சமாதான, மகிழ்ச்சி நிலவ நாம் எடுக்கின்ற செயல்களில் வெற்றி காண ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். நாம் நம்பிக்கையோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம் நம்பிக்கையை முன்னிட்டு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.